காவேரி ஆற்றின் குறுக்கே மேகதாது பகுதியில் 2 புதிய அணைகளை கட்டும் கர்நாடக அரசின் முயற்சி காவேரி நடுவர்மன்ற தீர்ப்புக்கு எதிரானது என்பதால் அதனை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என பிரதமருக்கு தமிழக முதலமைச்சர் கடிதம் எழுதியுள்ளார். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா ஏற்கனவே கேட்டுக்கொண்டபடி காவேரி மேலாண்மை வாரியம் மற்றும் காவேரி நதிநீர் முறைப்படுத்தும் குழுவை அமைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் காவேரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பினை கர்நாடக அரசு தொடர்ந்து மீறி வருவது தமிழகத்தின் உரிமைகளை சீர்குலைக்கும் வகையிலும் தமிழ்நாட்டில் உள்ள லட்சக்கணக்கான விவசாயிகளின் வாழ்வாதாரத்திற்கு ஆபத்தை விளைவிப்பதாகவும் உள்ளது என தெரிவித்துள்ளார். இந்த அத்துமீறலின் தொடர்ச்சியாக தற்போது மேகதாது என்ற இடத்தில் 2 புதிய அணைகளை கட்ட கர்நாடக அரசு திட்டமிட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தங்கள் தலைவர் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா ஏற்கனவே கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதியன்று அப்போதைய பிரதமருக்கு எழுதிய கடிதத்தில் மேகதாது என்ற இடத்தில் புதிதாக அணைகளை கட்ட கர்நாடக அரசு திட்டமிட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் கர்நாடக அரசின் இந்த செயல் கடந்த 2007ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி காவேரி நடுவர் மன்றம் அளித்த இறுதி தீர்ப்புக்கு எதிரானது என்பதையும் மக்களின் முதல்வர் தமது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இது மட்டுமின்றி மேகதாதுவில் கர்நாடக அரசு தன்னிச்சையாக செயல்படுத்த திட்டமிட்டுள்ள நீர்மின் நிலைய திட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே தமிழக அரசு மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளது. சிவசமுத்திரம், மேகதாது, ஒகேனக்கல், ராசிமனால் போன்ற நீர் மின்சக்தி திட்டங்களை ஒருங்கிணைத்துதான் செயல்படுத்த வேண்டும் என தேசிய நீர்மின் விசை கழகம் அறிவுறுத்தியிருப்பதும் இந்த மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் காவேரி ஆற்றில் நீர்மின் திட்டம் உள்ளிட்ட எந்த ஒரு புதிய திட்டத்தையும் தமிழக அரசின் முன் அனுமதியின்றி செயல்படுத்தக்கூடாது என கர்நாடக அரசிடம் கண்டிப்புடன் தெரிவிக்க வேண்டும் என்றும், காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படும் வரை காவேரி ஆற்றில் எந்த ஒரு திட்டத்தை செயல்படுத்தவும் கர்நாடக அரசுக்கு அனுமதி அளிக்க கூடாது என மத்திய அரசு, மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம் ஆகியவற்றுக்கு அறிவுறுத்த வேண்டும் என்றும் முந்தைய பிரதமருக்கு மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா எழுதிய கடிதத்தில் உறுதிபட வலியுறுத்தியிருந்ததையும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் கர்நாடக அரசு மேகதாது பகுதியில் கூடுதலாக நீரை தேக்குவதற்கு 2 புதிய அணைகளை கட்ட திட்டமிட்டு இது தொடர்பாக தொழில்நுட்ப ரீதியிலான சாத்தியக்கூறுகள் குறித்த ஆய்வுக்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக ஊடகங்களில் பரவலாக செய்திகள் வெளியாகியுள்ளன. காவேரி ஆற்றின் குறுக்கே மேகதாது என்ற இடத்தில் 2 அணைகளை கட்ட கர்நாடக அரசு திட்டமிட்டிருப்பது காவேரி நடுவர் மன்றம் வழங்கியுள்ள இறுதி தீர்ப்பை மீறும் செயலாகும். காவேரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பானது கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதியன்று மத்திய அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. ஆகவே 1956ஆம் ஆண்டின் மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் தாவா சட்டம் பிரிவு 6 உட்பிரிவு 2 படி காவேரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு என்பது உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுக்கு இணையானதாகும். மேலும் சிவசமுத்திரம், மேகதாது நீர்மின் திட்டங்கள் போன்றவற்றை கர்நாடக அரசு தன்னிச்சையாக மேற்கொள்ளக்கூடாது என தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்துள்ள வழக்கு இன்னும் நிலுவையில் உள்ளது. எனவே இது தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் உச்சநீதிமன்ற விசாரணைக்கு உட்பட்டவையாக உள்ளன என்று முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிரதமர் நேரடியாக தலையிட்டு கர்நாடக அரசால் கோரப்பட்டுள்ள தொழில்நுட்ப சாத்தியக்கூறுகள் குறித்த ஆய்வுக்கான சர்வதேச ஒப்பந்தத்தை உடனடியாக நிறுத்தி வைக்கும்படி கர்நாடக அரசுக்கு அறிவுரை வழங்க வேண்டும். மேலும் தமிழக அரசின் ஒப்புதலின்றி தொழில்நுட்ப சாத்தியக்கூறு குறித்த ஆய்வு தொடர்பாக மேற்கொண்டு நடவடிக்கை எதையும் கர்நாடக அரசு மேற்கொள்ளக்கூடாது என்றும், நீர்ப்பாசனம், நீர்மின் திட்டம், இறைப்பு நீர் பாசனம் உள்ளிட்ட எந்த திட்டங்களையும் கர்நாடக அரசு நிறைவேற்றக்கூடாது என்றும் பிரதமர் வலியுறுத்த வேண்டும். இது தவிர தமிழக அரசுடன் ஆலோசனை நடத்தாமல் கர்நாடக அரசு செயல்படுத்த திட்டமிட்டுள்ள எந்த ஒரு திட்டத்திற்கும் மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம், நீர்வளத்துறை அமைச்சகம் ஆகியன அனுமதி வழங்கக்கூடாது என பிரதமர் அறிவுறுத்த வேண்டும் எனவும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார். தங்கள் தலைவர் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா ஏற்கனவே கேட்டுக்கொண்டபடி காவேரி மேலாண்மை வாரியம் மற்றும் காவேரி நதிநீர் முறைப்படுத்தும் குழு ஆகியவற்றை அமைக்க மத்திய அரசு இதுவரை முன்வரவில்லை என்பதையும் தனது கடிதத்தில் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே இந்த விவகாரத்தில் பிரதமரிடமிருந்து சாதகமான பதிலை உடனடியாக எதிர்பார்ப்பதாகவும் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார்.